வணக்கம். உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னைக்காவது எனக்கு மட்டும் இந்த டேலண்ட் கடவுள் கொடுக்கவே இல்ல, நான் மட்டும் வசதியா பிறக்கவே இல்ல, நான் மட்டும் அழகாவே இல்ல அப்படின்னு சொல்லி என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தாங்க. ஒரு காக்கா தான் ரொம்ப கருப்பா இருக்கிறதா நினைச்சு நாம் ரொம்ப அசிங்கமா இருக்கோம், இந்த உலகத்துல இருக்க யாருக்குமே நம்மள பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே ஒரு நாள் ஒரு கொக்கை பார்த்துச்சான். அந்த கொக்கை பார்த்த உடனே அந்த கொக்கிட்ட போய் சொன்னுச்சான், கொக்கே நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா, ரொம்ப வெள்ளையா சூப்பரா இருக்க, ஆனா நான் பாரு ரொம்ப கருப்பா அசிங்கமா இருக்க அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு கிட்ட இந்த காக்கா சொன்னுச்சான். உடனே அதுக்கு அந்த கொக்கு சொன்னுச்சான், நானும் அழகா இருக்கேன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா ஒரு கிளிய பாக்குற வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சேன், அந்த பச்சை கிளி எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா, அந்த பஞ்சவர்ண கிளி எல்லாம் பாக்குறதுக்கு அப்படியே கண் குளிர அவ்வளவு அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு சொன்னுச்சான். உடனே இந்த காக்கா அந்த கிளி கிட்ட போனுச்சான், கிளியே நீ எவ்வளவு சூப்பரா இருக்க தெரியுமா, என்ன பாரு எவ்வளவு கருப்பா அசிங்கமா இருக்க அப்படின்னு சொன்னுச்சான். அதுக்கு அந்த கிளி சொன்னுச்சான், அப்படிதான் காக்கா நானும் நினைச்சிட்டு இருந்தேன், நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா என்னைக்கு மயில பார்த்தனோ அன்னைக்கே நாமளும் அழகு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா, அந்த மயில் தன்னோட தோகையை விரிச்சு ஆடக்கூடிய அழகு இருக்கு பாத்தியா, அடடா அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காக்கா அந்த மயிலை பத்தி அந்த காக்கா கிட்ட இந்த கிளி அந்த மயிலை பத்தி சொன்னுச்சான். உடனே இந்த காக்காவுக்கு அந்த மயிலை பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. உடனே ஒரு ஜூக்கு போனுச்சு. அங்க கூண்டுல அடைச்சு வச்சிருந்த ஒரு மயில் கிட்ட போய் சொன்னுச்சான், மயிலே நீ எவ்வளவு சூப்பரா இருக்க தெரியுமா, பாக்குறதுக்கே அழகா இருக்க அப்படின்னு சொல்லி இந்த காக்கா அந்த மயில் கிட்ட சொன்னுச்சான், நான் பாரு ரொம்ப கருப்பா அசிங்கமா இருக்க அப்படின்னு சொன்னுச்சான். அதுக்கு அந்த மயில் சொன்னுச்சான், நீ அப்படித்தான் காக்கா நினைச்சிட்டு இருக்க, நானும் அழகா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கர்வத்தோட சந்தோஷமா இருந்தேன், ஆனா பாரு நான் அழகா இருக்கிறதுனால கொண்டு வந்து என்னை இப்படி ஒரு கூட்டுல அடைச்சு வச்சுட்டாங்க, ஆனா நானும் உன்ன மாதிரி ஒரு காக்காவா பிறந்திருந்தா கருப்பா இருந்திருந்தா வச்சும் யாரும் என்னை கண்டுக்காம இருந்திருப்பாங்க, நானும் இந்த உலகத்துல சந்தோஷமா ஜாலியா எனக்கு பிடிச்ச மாதிரி சுதந்திரமா என்னுடைய வாழ்க்கையை நான் அனுபவிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த மயில் இந்த காக்கா கிட்ட சொன்னுச்சான். இப்ப யோசிச்சு பாருங்க, இதுல யாரு அழகு யாரு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. சோ நமக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம மட்டும் அழகாவே இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல அழகு இருக்கோ அந்த இடத்துல ஆபத்து இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில மட்டும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனையாவே இருக்கு, மத்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. இங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரியும் பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை நாம எப்படி பாசிட்டிவா ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதுலதான் இருக்குதுங்க. சோ நாம கருப்பா இருக்கிறோம், நம்ம அசிங்கமா இருக்கோம், நம்ம கிட்ட வசதியே இல்ல, நாம அதிர்ஷ்டம் இல்லாதவங்க அப்படிங்கறத நினைக்கிறத விட்டுட்டு நாம இருக்கிறத வச்சு நாம எப்படி சந்தோஷப்பட்டுக்கலாம், அதை நினைச்சு நாம எப்படி பெருமைப்பட்டுக்கலாம், சுதந்திரமா வாழலாம் அப்படிங்கறத மட்டும் உங்களோட மனசுல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.